முதல்ல மதுவை தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பியும் கொண்டு வந்தது யாரு சார்? கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் கருணாநிதி அவர்கள் சார். கருணாநிதி அவர்கள் சொன்ன பொய், அதே பொய்ய திருப்பியும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், என்னுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்குக்காக இருக்கும் அப்படின்னு. உங்களுடைய போலீஸ் அடக்குமுறைகள், உங்களுடைய மேலிட ஆர்டர், இத பார்த்தெல்லாம் பயப்படுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கோழைகள் அல்ல சார். எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி இந்த டாஸ்மாக் ஊழலை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். எத்தனை தடவை சார் விஜய் சார் வெளியில வந்து மக்களா நின்றுருக்காரு, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. சினிமால மக்கள்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் சாங்ல டான்ஸ் ஆடினா போதுமா சார்? மக்களுக்காக என்ன சார் பண்ணிருக்காரு அவரு? அரசியல்ல நான் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சமதர்மம், சமூக நீதி இன்னும் எத்தனை நாள் சார் ஏமாத்த போறீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கோயம்புத்தூரை சேர்ந்த தென் மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய காமாட்சி சாந்தகுமார் மேம் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். வணக்கம் மேம். அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்ப மண்டபத்துல இருக்காப்ல, மண்டபத்துல 1 டே ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஆனா வெளியே வர்றதுக்கு முன்னாடியே போலீஸுக்கு அந்த அளவு மிரட்டுற தோணியில பேசுறாரு மேம். அதுவும் இல்லாம அந்த போலீஸ்கார் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீமான் வீட்டுல செக்யூரிட்டியை புடிச்சு இழுத்துட்டு போய் பெரிய பிரச்சனை பண்ணவர் அவர் தான், நல்லாவே தெரியுது. ஆனா அவருமே ரொம்ப அடிபணிஞ்சு பேசக்கூடிய நிலைமைக்கு ஏன் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போலீஸ பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது சார். ஏற்கனவே 9 வருடங்கள் IPS ஆக இருந்து பதவி வகித்து கர்நாடகத்துல சிங்கம், அதாவது போலீஸ்லயே சிங்கம்னு பேர் வாங்கிட்டு இங்க இப்போ அரசியல்ல பணியாற்றிட்டு இருக்காரு, மக்கள் பணியாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு போலீஸ பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா போலீஸ் பண்ணது நேத்து மிகப்பெரிய அராஜகம், மிகப்பெரிய தவறு. இது பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும் சார். அவர் சாதாரணமா கோவப்படல. காலையில ப்ரொடெஸ்ட் அதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு, பேரணி ஆரம்பிக்கிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே மோரோவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அண்ணாமலை சார் வராரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட நிறைய மகளிர் பெண்கள் நிறைய பேரை கூட சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்துல வச்சு, அந்த கல்யாண மண்டபம் பத்தாம வெளியில நிறைய பேரை நிக்க வச்சு, அதுல ஒரு மகளிருக்கு, ஒரு பெண்ணுக்கு மயக்கம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம தான் போலீஸ் இருந்திருக்காங்க. போலீசார் நேற்று செஞ்சது மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் தமிழிசை மேம் அவங்களோட கார்ல அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ நேத்து முற்றிலும் திமுகவுடைய கைக்கூலியா தான் போலீசார் செயல்பட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல பெண்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், அவங்கள அடைச்சு வைக்கணுங்கிற ஒரு ரூல் எங்க சார் இருக்கு? இவர் ஏற்கனவே IPS 9 வருடங்கள் பணியாற்றி இருக்காரு. அவருக்கு போலீஸோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனா டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா 5:30 மணிக்கு டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6:50 வரைக்கும் பாஜக தலைவர்களையும் பெண்களையும் அரெஸ்ட் பண்ணி அடைச்சு வைக்கணுங்கிறதுக்கான அவசியம் அவங்களுக்கு என்ன சார்? மேம் கரெக்ட் மேம். அவர் போலீஸ் ஒரு நிமிஷம், அவர் போலீஸா ஒர்க் பண்ணிருக்காரு, ஓகே மேம். அப்ப அவர் போலீஸா ஒர்க் பண்ணிருக்கும் போதே மேல என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் மேம் போலீஸ் நடந்தாகணும். பட் ஆனா நம்ம போலீஸ போய் நீங்க மிரட்டுற தோணியில பேசும்போது அது நியாயமா இருக்குமா? பொதுமக்களுக்காக தான் சார் போலீஸ். போலீஸுக்காக பொதுமக்கள் இல்லை. கட்சிக்காரங்களா இருந்தாலும் அங்க இருந்தவங்க பெண்கள் சார். பெண்களை நீங்க 6 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணி வச்சு எங்களோட மேலிடம் சொல்லிடுச்சுங்கிற, மேலிடம் சொன்னா என்ன ரூல்ஸ், என்ன அவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் அதை நீங்க அமல்படுத்திடுவீங்களா சார்? பொதுமக்களுக்கு அது இடைஞ்சல், பொதுமக்களுக்கு அது இடையூறு. ஒரு அந்த நேத்து கூடி இருந்த பெண்கள், பாஜக தலைவர்கள் எல்லாருமே டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து, அந்த ஊழலுக்காக அதை தட்டி கேட்கறதுக்காக களத்துல நின்னவங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ஊழல்ல ஈடுபட்டு இருந்த எவ்வளவோ அமைச்சர்கள் ஏசி ரூம்ல இருக்காங்க. அந்த ஊழல்னால சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற எவ்வளவோ பேர், நான் பேர் சொன்னா சொல்லிட்டே இருக்கணும், அவங்க எல்லாருமே ஏசி ரூம்ல இருக்காங்க சார். அந்த ஊழலை எதிர்த்து போராட வந்த பெண்களையும்
கட்சிக்காரங்க தொண்டர்களையும் அடிமட்ட தொண்டர் நாங்கெல்லாம் பாண்டி சில்வர் ஸ்பூன் கிடையாது சார். ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு எங்கனால அறிக்கை கொடுக்க முடியாதுல்ல சார். நாங்க எதா இருந்தாலும் எங்களுக்காக நாங்க களத்துல வந்து நின்று போராடிதானே சார் ஆகணும். அந்த போராட்டத்தை தானே சார் நாங்க கையில எடுத்தோம். அதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, 6 மணிக்கு மேல பெண்களை சித்திரவதை பண்ணுவீங்க, கேட்டா மேலிட உத்தரவுன்னு சொல்லுவீங்க. மேலிட உத்தரவுன்னா நீங்க என்ன வேணா பண்ணிடலாமா சார்? சொல்லுங்க. போலீஸ் வந்து மக்களுக்காக தான் போலீஸ் சார், போலீஸ்க்காக மக்கள் கிடையாது. சரி, ஓகே மேம், அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. பட் ஆனா அவர் வந்து வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது விஜய் அவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது ஓகே, அது நியாயமா, இத்தனை நாள் அவர் தான் நியாயமா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தாரு. ஆனா திடீர்னு வந்து இடுப்புகள்ற விஜய் எல்லாம் வந்து இந்த நம்மளை பத்தி பேசலாமா, பாஜக பத்தி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து பேசுற விஷயங்கள் வரைக்கும் ஏன் அண்ணாமலை அவர்கள் போகணும் சார்? அந்த மாதிரி பேச வைக்கிறீங்கல்ல சார். ஆக்சுவலா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாருக்குமே தரம் தாழ்த்தி பேசுறது, அதாவது டிஎம்கேல வந்து இதுக்குன்னே சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்களை தரம் தாழ்த்தி பேசுறவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாருக்குமே மத்த கட்சிக்காரங்களை எக்காரணத்தை கொண்டு தரம் தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சார். ஏன்னா நாங்க நேர்மையா அரசியல் பண்றவங்க, ஊழல் இல்லாத அரசியல் பண்றவங்க, எங்களுக்கு வந்து யாரையும் தரம் தாழ்த்தி பேசணுங்கிற அவசியம் இல்ல. நேத்து அவர் பேசினதுக்கு காரணம் சார், மக்களோட, அதாவது நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டு கட்சியை தொடங்கிட்டு ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அறிக்கை விட்டுட்டு எத்தனை தடவை சார் விஜய் சார் வெளியில வந்து மக்களோட மக்களா நின்றுருக்காரு, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு, இல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, இல்ல ஒரு பேரணி போயிருக்காரு. என்ன சார் பண்ணிருக்காரு மக்களுக்காக? சினிமால மக்கள் மக்கள்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் சாங்ல டான்ஸ் ஆடினா போதுமா சார்? மக்களுக்காக என்ன சார் பண்ணிருக்காரு அவரு? இப்ப விஜய் சார் வந்து அவர் எதுவும் பண்ணலன்னாலும் மக்களுக்காக, மக்களுடைய இந்த டாஸ்மார்க் ஊழலுக்காக அவர் எதுவும் பண்ணலன்னாலும், பண்ண முடியலன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி பண்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் எப்படி சார் நாடகம்னு சொல்லலாம்? அதை கண்டிச்சுதான் அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னாரே தவிர அவரை தரம் தாழ்த்தி பேசணுங்கிற அபிப்பிராயம் எங்களுக்கு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து தயவு செய்து நீங்க அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னா முழுக்க சினிமாக்கு முழுக்க போட்டுட்டு, இன்னும் அவருடைய ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், அது ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் அவர் முழுமையா வந்து வெளியில வரல சார் சினிமால இருந்து. இன்னும் அவர் ஏசி ரூம்ல தான் இருக்காரு, ஏசி ரூம்ல உட்கார்ந்துதான் அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு சார். அவர் எத்தனை தடவை சார் பத்திரிகையாளர்களை நேரடியா சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியில வந்தாருன்னாலே ஒரு 50 மைக்கு வந்து அவர் முன்னாடி நிக்குது சார், கேள்வி கேட்கறாங்க சார். 50 பேர் 50 விதமா கேள்வி கேட்கறாங்க, அதை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா விஜய் சார கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல பத்திரிகையாளர்கள் ரெடியான்னு எனக்கு தெரியல, அவர் பதில் சொல்றதுக்கு அவர் ரெடியானும் தெரியல. சோ அதாவது எந்த ஒரு கிரௌடையும் நெருங்காம, வெளியில வராம, வெயில் படாம ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பண்றது அரசியல் கிடையாது சார். மக்களோட மக்களா நிக்கணும் சார். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் சினிமால இருந்து வந்தவர் தான். அவரும் அதான் கொஸ்டின். ஒரு நிமிஷம், அதேதான் கொஸ்டின். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி சினிமால இடுப்புகளிட்டு நீங்க அரசியல் வர நீங்களே எங்களை பேசலாமா அப்படிங்கும் போது, எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் வரதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி சினிமாவில் இருந்துட்டு தான் வந்தாரு. ஜெயலலிதா அம்மா அவர்களும் அப்படி சினிமாவில் இருந்துட்டு தான் வந்தாங்க. ஏன் நீங்க சொல்லும் போது கூட வந்து இன்னும் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராகவே வந்து படத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்திருக்காரு மேம். அப்ப அதுக்கு என்ன சொல்ல முடியும் சார்? அவர் மக்களோட மக்களா நின்னவர் சார். அவர் ஒரு மக்கள் தலைவர் சார். அவர் இருந்து இவ்வளவு வருடங்களாகியும் அவரோட பேரை தாங்கிட்டு ஒரு கட்சி நிக்குது, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, எம்ஜிஆர் உடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரோட கட்சி நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுதான். அவர் சினிமால நான் ஆணையிட்டால்னு பண்ணிட்டு அதோட நிறுத்தல சார். அவர் ஆணையிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து செயல்ல செஞ்சு காமிச்சாரு சார். மக்களுக்காக நின்னாரு சார். இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் கூட எம்ஜிஆரை பத்தி பேசுறதுக்கு பயப்படுற அளவுக்கு அவர் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு போயிருக்காரு, மக்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு சார். ஆனா படத்துல மட்டுமே, இப்ப விஜய் சாரா மட்டும் நான் குறிப்பிட விரும்பல, பல நடிகர்கள் இப்ப அதுதான் சார் பண்றாங்க. படத்துல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு படத்துல நடிச்சு நிறைய ரசிகர்களோட அபிமானத்தை பெற்றுக்கொண்டு வெளியில வந்து அவங்களுக்காக அந்த அப்பாவி ரசிகர்களை பத்தி நினைக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல, ஒரு சில பேரை தவிர. இப்போ ரீசெண்டா அஜித் அவர்கள் எல்லாம் குடும்பத்தை போய் பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எல்லா நடிகர்களுமே, அதாவது தேவையில்லாத அரசியல் கருத்து தெரிவிக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய ரசிகர்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க சார். ரசிகர்கள் உங்களுக்காக நிறைய பண்ணிட்டாங்க சார்.
கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க. நீங்க தான் கொஞ்சம் அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்களேன். இந்த அரசியல்ல கருத்து தெரிவிக்கிறது தவிர உங்களால என்ன சார் பண்ண முடியும்? அவங்களுக்காக, பொதுமக்களுக்காக உங்களால என்ன பண்ண முடிஞ்சிருக்கு? நடிகர்களை சொல்லுங்க, நடிகர்கள் என்ன பண்ண முடிஞ்சது உங்களுக்கு? உங்களுக்காக மக்கள், அதாவது உங்களோட ஃபேன்ஸ் எவ்வளவோ பண்றாங்க. உங்களால முடிஞ்சா அந்த ஃபேன்ஸ்க்கு திருப்பி ஏதாவது பண்ணுங்க. அரசியல்ல நான் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சமதர்மம், சமூக நீதி இன்னும் எத்தனை நாள் சார் ஏமாத்த போறீங்க? இனம் என்ன பிரிந்தது போதும். அந்த பாட்டை நான் தப்பா சொல்லல சார். அந்த பாட்டுல மிகப்பெரிய ஆழமான கருத்து இருக்கு. ஆனா அந்த பாட்டை எல்லாம் பாடி இன்னும் எவ்வளவு நாள் சார் ஏமாத்த போறீங்க? இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். சார் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லன்னா இப்ப எல்கேஜில ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்க்க கூட முடியாது சார். என்ன சார் பேசுறீங்க? இத என்ன உண்மையோ என்ன பிராக்டிக்கலோ அதை பேசுங்க சார். உங்களோட படத்தை பார்த்து 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 உங்களுக்கு நீங்க தான் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்க தான் கோடி கோடியா சொத்துகள் வச்சிருக்கீங்க. உங்களுடைய ரசிகர்கள் அப்படி இல்ல சார், பாவம் சார் அவங்க. மேம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்து இதுக்கு சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு மேம். அதாவது 5 மணி நேரம் கூட வந்து மண்டபத்துல இருக்க முடியாதவர் இவர் வந்து என்ன நாட்டை காப்பாத்திடுவாருன்ற ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு மேம். சேகர் பாபு சாருங்கிறது வந்து இந்து சமய அறநிலையத்துறை, அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவரு தானே சார்? ஏன்னா வியூவர்ஸ்க்கு ஒரு தெளிவுபடுத்திருக்காரு. அவரு வந்து 6 மணி நேரம் கூட இருக்க முடியல, 5 மணி நேரம் கூட இருக்க முடியாம நாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அது அப்படி இல்லை சார். எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு காரணம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது சட்ட திட்டப்படி 6 மணிக்கு மேல நாங்க இருக்க வேண்டியது இல்ல. ஒரு ப்ரொடெஸ்டுக்காக வந்திருக்கோம், 6 மணிக்கு மேல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, எங்களை அடைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கும்போது பெண்கள் முதற்கொண்டு நீங்க 6:50 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க, அவங்கள வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. ஒரு பெண் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம் காட்டல. சோ அதுக்காக தான் அவர் வந்து சத்தம் போட்டாரே தவிர அவருக்கு போலீஸை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம். அவரே ஒரு போலீஸ் தான் சார். அவருக்கு ஒரு போலீஸ் டீமை வழி நடத்தினவர் சார். பல போலீஸ் டீம்களை வழி நடத்தி நிறைய குற்றங்களை கண்டுபிடிச்சவர் சார். அவருக்கு வந்து போலீஸை பார்த்து பயப்படணும், இல்ல சிறைச்சாலையை பார்த்து பயப்படணும், இல்ல போலீஸோட கட்டுக்காவல் அந்த அடக்குமுறை அதெல்லாம் பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே அவருக்கு இல்ல சார். அவர் ஒரு ஐபிஎஸ் சார். அவர் வந்து சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது சார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணவர் சார். மத்தவங்கள மாதிரி ஒரு பேசிக் அரசியல் நாலேஜ் கூட இல்லாம எத்தனையோ பேர் இப்ப அமைச்சரா இருக்காங்க சார். அந்த மாதிரி யாருமே பிஜேபியில கிடையாது. சேகர் பாபு அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. அதாவது உத்தரப்பிரதேசல வந்து இப்ப பாஜக அரசு ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஏன் அங்க போய் மோடியோட போட்டோ ஒட்ட வேண்டியதானே அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அப்பான்ற போட்டோ வந்து ஸ்டாலின் போட்டோ ஒட்டு எல்லா டாஸ்மாக்லையும் ஒட்டுறதா பிளான் பண்ணிருக்கீங்க. ஏன் பாஜக ஆள்ற மாநிலத்துல வந்து அந்த மாதிரி சரக்கே கிடையாதா? உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடையும் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து அவருடைய அக்கா வந்து இன்னும் ஹோட்டல் தான் நடத்தி, அதாவது இன்னும் ஏழ்மையில தான் இருக்காங்க, ஹோட்டல் நடத்திட்டு தான் அவங்களுக்கு வருமானம், சரிங்களா? அவங்களுடைய அக்காவோ தங்கையோ எம்பி கிடையாது சார். அவருடைய மகன் துணை முதல்வர் கிடையாது சார். அவருடைய மகனுக்கு வெளியூர்ல சிட்டிசன்ஷிப் வாங்கி தரல சார். இந்த மாதிரி அவருடைய சொத்து மதிப்பையும் நம்மளுடைய கவுன்சிலர் சொத்து மதிப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க சார். உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவோ மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு உண்டான திட்டங்கள் மக்களுடைய ஆதரவோட போயிட்டு இருக்கு. நீங்க டாஸ்மார்க்க பத்தி மட்டும் சொல்றீங்க சார். 1962 ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் 1971 அந்த மதுவிலக்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு முதல்ல மதுவை தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பியும் கொண்டு வந்தது யாரு சார்? கருணாநிதி அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறமா தான் சார் வழி வழியா அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கியமான காரணம் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு கருணாநிதி அவர்கள் சார். சோ நாங்க என்ன சொல்றோம்னா, ஆக்சுவலா எங்க தலைவர் சொன்னாரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வந்து டாஸ்மாக்ல எங்களுடைய மகளிர் குழு வந்து ஸ்டிக் பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலா உண்மையா பார்த்தா கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் என்ன, கருணாநிதி அவர்கள் மதுவிலக்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு மதுவை திருப்பியும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தவர். இப்ப வரைக்கும் மது நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆறா ஓடுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்கள். அதனுடைய உற்பத்தியை அதிகம் பண்ணி அதுக்கு ஒரு டார்கெட் வச்சு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய முதல் கையெழுத்து
மதுவிலக்குக்காக தான் இருக்கும் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகளை யோகி ஆதித்யநாத் கொடுக்கல சார். உத்தரப்பிரதேசத்துல கொடுக்கல. ஆனா இங்க வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன பொய், அதே பொய்ய திருப்பியும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். என்னுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்குக்காக இருக்கும் அப்படின்னு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல சொல்ல போற பொய்யும் இதாதான் இருக்கும். என்னுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்குக்காக இருக்கும் அப்படின்னு. இப்படியே வழியா ஏன்னா அவங்கள கேள்வி கேட்கதான் யாருமே இல்லன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களே சார். அது இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் நாங்க ஆக்சுவலா நேற்று ப்ரொடெஸ்ட் அந்த இது அரேஞ்ச் பண்ணதே, கண்டன ஆர்ப்பாட்டம் அரேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலா சார், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் 3 பேரோட போட்டோவையும் சேர்ந்து ஸ்டிக் பண்ணணும் டாஸ்மார்க்ல. அதுதான் நியாயமா இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு நீதியா இருக்கும். ஏன்னா சாராயம் கரப்புரண்டு ஓடுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய குடும்பம். சோ அவங்க குடும்பத்துல இருக்கிற 3 பேர் போட்டோவுமே ஸ்டிக் பண்றதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே மேம், கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மேம். அதாவது இந்த மாதிரி நீங்க போட்டோ ஓட்டுறதா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு, நீங்களும் சொல்லியிருக்கீங்க 3 இடத்துல போட்டோ எப்போ ஓட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இனிமேல் டேட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா எப்ப சொல்ல போறாருன்னு? போலீஸை கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதான் சார், உங்களுடைய போலீஸோ அடக்குமுறைகள், உங்களுடைய மேலிட ஆர்டர் இத பார்த்தெல்லாம் பயப்படுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வந்து கோழைகள் அல்ல சார். சரிங்களா? அத வந்து எங்க மாநில தலைவர் பேசுற பேச்சுக்கள்ல இருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சார், நீங்க டேட் கேக்குறீங்க. நாங்க டேட் தான் ரிவீல் பண்ணாதான் நீங்க வந்து எங்களை ஃபுல்லா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்துல வச்சிடுறீங்க, ஜெயில அடைப்பேங்கிறீங்க, வெட்ட வெளியில நிறுத்துறீங்க, எங்களை சித்திரவதைப்படுத்துறீங்களே. அந்த சித்திரவதைக்கு பயந்து நாங்க சொல்லாம இல்ல சார். நாங்க எடுத்துக்கொண்ட எங்களுடைய கோட்பாடு, அதாவது நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தணும் அப்படின்னா சிலவற்றை நாங்க சொல்லாம செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு அராஜகம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அது கருதிதான் நாங்க டேட் சொல்லலையே தவிர, மத்தபடி எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி இந்த டாஸ்மார்க் ஊழலை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ, மது விற்பனைய ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் சார். இன்னைக்கு வரைக்கும் எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது டிஎம்கேவை வெளியில அனுப்புற வரைக்கும், ஆட்சியில இருந்து வெளியில அனுப்புற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் இந்த வெயில்லையும் செருப்பு போடாமதான் அவர் வந்து எல்லா கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கும் வந்துட்டு இருக்காரு. வெளியில அவர் வந்து இன்னும் செருப்பு போடாமதான் வந்துட்டு இருக்காரு. சோ பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, நாங்க ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டோம், ஒரு செயல்பாட்டை செய்யணும்னு நினைச்சோம்னா அதை செய்து காட்டுவோம் சார். அதனால நாங்க உங்களுக்கு டேட் ரிவீல் பண்ணல அப்படிங்கறதுக்காக நாங்க செய்ய மாட்டோங்கிறது இல்ல. நாங்க எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மாநில தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் சொன்னதை செய்வோம். ஓகே மேம், பொறுத்து வந்து பாப்பாங்க மேம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு பொன்னான நேரத்தை இளைய பாரத நேரில் மிக்க நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.